ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டரில் பேட்டரி சேவரை எப்படி எனேபிள் பண்ணலாம் இல்லாட்டி டிசேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நம்ம லேப்டாப்ல சம்டைம்ஸ் நமக்கு பேட்டரி சேவரை எனேபிள் பண்ணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். அதாவது நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சார்ஜ் முடிய போகுது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல நம்ம பேட்டரி சேவரை எனேபிள் பண்ணுவோம் இருந்துச்சுன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்றதை விட கொஞ்சம் டைம் நம்மளால கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்மளுடைய லேப்பை யூஸ் பண்ண முடியும். அதாவது பேட்டரி சேவரை எனேபிள் பண்றதன் மூலமா சில பவர் கன்சம்ஷன் குறைவாகி நம்மளால இன்னுமே நம்மளுடைய பேட்டரி லைஃப் அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ அதாவது நான் எந்த கம்ப்யூட்டர் டாஸ்க் பார்ல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய பேட்டரி பர்சன்டேஜ் இந்த இடத்துல காட்டுது. ஸோ 83% இருக்கு. ஸோ 2 hours 56 minutes அப்படின்னு காட்டுது. ஸோ என்னால் இதை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா என்னால் இந்த கம்ப்யூட்டரை ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது பேட்டரியுமே குயிக்கா கம்மி ஆகிக்கிட்டே போகும். பட் இந்த இடத்துல என்னால பேட்டரி சேவர் மோட எனேபிள் பண்ணணும்னா இருந்துச்சுன்னா இப்போ அப்போ மாறிச்சுன்னா பேட்டரி சேவர் எனேபிள் ஆகியிருக்கு. ஸோ என்னால் 3 hours 15 minutes வரைக்குமே இந்த லேப்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ பவர் கன்சம்ஷனுமே குறைவாகியுமே யூஸ் ஆகும். ஸோ கன்சியூம் ஆகுற அந்த பவர் அளவுமே கம்மியாக தான் போகும். ஸோ இப்படித்தான் இந்த இடத்த அதாவது டாஸ்க் பாரை யூஸ் பண்ணி நம்ம பேட்டரி சேவர் எனேபிள் பண்ணுறது. செகண்ட் மெத்தடா எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல பேட்டரி சேவரை எனேபிள் பண்ணணும்னா விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா பாருங்க இதுல சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாப்பீங்களா இருந்துச்சுன்னா பேட்டரி சேவர் அப்படின்னு காட்டி ஸோ எனேபிள் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா எனேபிள் அப்படின்னு காட்டும். ஸோ டிசேபிள் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா டிசேபிள் அப்படின்னு காட்டும். ஸோ எனேபிள் பண்ணிக்கிறேன்னா உங்களால் எனேபிளும் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையுமே யூஸ் பண்ணி உங்களால் பேட்டரி சேவரை உங்கள் லேப்டாப்பில் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.